ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆஃப் ஜென்ரல் சர்ஜரி, பீடியாட்ரிக்ஸ் அண்ட் ஜீடாட்டிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து ஜென்ரல் மெடிசனில் உள்ள சாப்டர் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஜென்ரல் சர்ஜரியும் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் ஜீடாட்டிக்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஜென்ரல் சர்ஜரியில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 15 மார்க் வந்து பார்க்கலாம். ஓகேவா? 15 மார்க்ல வந்து பேர்ன்ஸ் பத்தி வந்து கேட்டிருக்காங்க. பேர்ன்ஸ் அப்புறம் வந்து அதோட எட்டியோபேத்தோஜெனிசிஸ், எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பேர்ன்ஸ் வருது, அடுத்து அதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன, காம்ப்ளிகேஷன் என்ன, அப்புறம் மேனேஜ்மெண்ட்ஸ் ஆஃப் பேர்ன்ஸ். ஒருத்தவங்களுக்கு பேர்ன்ஸ் வருது அப்படின்னா எப்படி வந்து அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுவோம், இதுதான் வந்து 15 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு பேர்ன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன டிஃபார்மிட்டிஸ்லாம் வந்து வரும், ஹேண்டில் என்ன டிஃபார்மிட்டிஸ் வரும், லெக்கில் என்ன டிஃபார்மிட்டிஸ் வரும், அண்ட் இந்த டிஃபார்மிட்டிஸ் வந்து எப்படி வந்து பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வந்து எழுதணும். ஓகேவா? அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பிளிண்டிங் மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அந்த டிஃபார்மிட்டிக்கு சர்ஜரியை தவிர ஸ்பிளிண்டிங் மெத்தட்ஸ் என்னெல்லாம் வந்துட்டு இருக்கு அதை பற்றி வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ தட் இதெல்லாம் வந்து செகண்ட் 50 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் மாஸ்டெக்டமி. ஒருத்தவங்களுக்கு வந்து பிரெஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து மாஸ்டெக்டமி ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? ஒருத்தவங்களுக்கு வந்து பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவாக என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து வரும். ஓகேவா? அதை பற்றி வந்து எழுதணும். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன், அப்புறம் அந்த காம்ப்ளிகேஷனை எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம் அதை பற்றி வந்து எழுதணும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் டென் ஆன் ட்ரான்ஸ்ஃபருக்கு மொத்தம் ஒரு 8 பிரின்சிபல்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த 8 பிரின்சிபல்ஸ் பற்றி எழுதணும். அடுத்து வந்து டென் ஆன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்துட்டு எப்படி வந்து ஹேண்ட் அண்ட் ஃபுட்டில் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 5 மார்க்கில் வந்து போகலாம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அப்டாமினல் ஹிஸ்டெக்டமி. ஹிஸ்டெக்டமி அப்படின்னா யூட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஓகேவா? அப்டாமினல் ஹிஸ்டெக்டமி பொறுத்த வரைக்கும் அப்டாமினில் ஒரு இன்செஷன் போட்டு நம்ம யூட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அப்டாமினல் ஹிஸ்டெக்டமி. இது எப்படி பண்ணுறாங்க, ப்ரொசீஜர் என்ன, இதோட காம்ப்ளிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? அடுத்து ரோல் ஆஃப் 9 ஃபார் அசஸ்மெண்ட் ஆஃப் பேர்ன்ஸ். ஓகேவா? அதாவது பேர்ன்ஸை வந்து அசஸ் பண்ணுறதுக்கு, ஒருத்தவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் வந்து பேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரூல் ஆஃப் 9 இருக்குது, ரூல் ஆஃப் பாம் வந்து இருக்கு. ஓகேவா? இந்த ரூல் ஆஃப் 9 வந்து சில்ட்ரன்ஸ்க்கு தனியாக, அடல்ட்ஸ் தனியாக வந்துட்டு இருக்கு. ஸோ தட் அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எந்தெந்த ஏரியாவில் வந்து பேர்ன்ஸ் வந்து அது வந்துட்டு இருக்கு அதை வந்து எழுதணும். அடுத்து வந்து காம்ப்ளிகேஷன் ஆஃப் மாஸ்டெக்டமி. திருப்பியும் வந்து மாஸ்டெக்டமி பண்ணவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத 5 மார்க்ல வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி. இந்த பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து பிரெஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம், ஆனால் திருப்பி வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ளாப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து அதோட காஸ்மெட்டிக் பர்பஸ்க்காக வந்து பண்ணுவோம். ஓகேவா? அதோட அழகு போகாததுக்காக நம்ம வந்து பண்ணுவோம். அது வந்து பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. அந்த சர்ஜரி பற்றி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்கின் கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய இடத்துல இருந்து சர்ஜரி பண்ணும்போது நமக்கு ஸ்கின்னை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து இன்னொரு இடத்துல வந்து பிளேஸ் வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது ஸ்கின் கிராஃப்ட் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து மாஸ்டெக்டமி சர்ஜரியோட இண்டிகேஷன், சர்ஜிக்கல் டெக்னிக்கு, அடுத்து பொட்டன்ஷியல் ப்ரீ ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன், இதை பற்றி வந்து எழுதணும். அடுத்து கிளாசிஃபை சிவியாரிட்டி ஆஃப் பேர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, அப்புறம் 3rd டிகிரி பேர்ன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு டிகிரி ஆஃப் பேர்ன்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி வந்து எழுதணும். ஓகேவா? அடுத்து வந்து அப்பெண்டெக்டமி பொறுத்த வரைக்கும் அப்பெண்டிஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா? அப்பெண்டிசைட்டிஸில் வந்து அப்பெண்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ தட் அப்பெண்டெக்டமி பற்றி எழுதணும். இண்டிகேஷன் ஆஃப் ஹிஸ்டெக்டமியோட இண்டிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத படுத்தோம். அடுத்து ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மாய்ஸ்ட் ஹீட்னால வந்து வர்றது, இல்லைன்னா வந்து ஒரு வாட்டர்னால வந்து வருது. ஓகேவா? ஹீட்லேயே வந்து நம்ம நிறைய இன்ஜுரி வந்துட்டு இருக்கு, ஒரு ஹீட் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இதுல வந்து மாய்ஸ்ட் ஹீட் அண்ட் லிக்யூட்னால வந்து வருது. மேஜராக வந்து என்ன அப்படின்னா வாட்டர்னால நமக்கு வந்து வரதான் வந்துட்டு இந்த ஸ்கேல்ஸ். ஓகேவா? இது வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி எழுதணும். அடுத்து அக்யூட் அப்டாமன் பொறுத்த வரைக்கும் அக்யூட்டாக வந்து ஒரு அப்டாமனில் வந்துட்டு ஒரு பெயினோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷனோ வந்து வருது அப்படின்னா அது வந்து அக்யூட் அப்டாமன் இருக்கும். அடுத்து ஜெட் பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஒரு டெக்னிக் இருக்குவா. இது வந்து நமக்கு ஒரு இடத்துல ஒரு டிஷ்யூ வந்து இப்படி இருக்கு வந்து அப்படின்னா இதை வச்சு நம்மளால க்ளோஸ் வந்து பண்ண முடியும். ஸோ தட் அங்கே வந்து ஜெட் மாதிரி ஒரு இன்சேஷன் பண்ணி, இந்த மாதிரி ஜெட் மாதிரி ஒரு இன்சேஷன் பண்ணி இந்த இடத்த வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கேயும், இதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கேயும் வந்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது அது வந்து கொஞ்சம் நிறைய ஏரியா வந்துட்டு இருக்கும், ஈஸியாக வந்து க்ளோஸ் வந்து பண்ண முடியும்.
அடுத்து தைராய்டெக்டமி, தைராய்டு வந்து ரிமூவ் பண்ணுறது. அடுத்து அப்டாமினல் சர்ஜிக்கல் இன்செஷன், எப்படி வந்து ஒரு அப்டாமினில் என்ன மாதிரியான இன்செஷனாக வந்து கொடுக்காங்க அண்ட் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதணும். அடுத்து இலியோஸ்டோமி. இலியோஸ்டோமி அப்படிங்கிறது ஒரு ஒரு பவுச் மாதிரி நம்ம அப்டாமில் வந்து மேக் பண்ணி நம்மளோட அப்டாமில் உள்ள இன்டெஸ்டைனை வந்து இந்த இடத்துல ஹோல் மாதிரி போட்டு அட்டாச் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஒரு பேக் வந்து இது பண்ணிடுவாங்க, ஓகேவா. ஸோ தட் நமக்கு அப்டாமில் உள்ள வர வேஸ்ட் எல்லாமே, நம்ம சாப்பிட்டு போகிற வேஸ்ட் எல்லாமே இந்த பேக்கில் வந்து கலெக்ட் ஆகி இந்த பேக் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இது டெம்பரவரியாக ஒரு சில பேருக்கு வந்து பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ தட் இலியோஸ்டோமி. அடுத்து ஸ்கின் கிராஃப்டிங் இன் பர்ன்ஸில் வந்து என்னென்ன ஸ்கின்லாம் வந்து கிராஃப்ட் பண்ணுறாங்க. அதிலே பெடிக்கல் ஸ்கின் கிராஃப்ட் கேட்டிருக்காங்க. காம்ப்ளிகேஷன் ஆஃப் கோலிசிஸ்டெக்டமி. கோலிசிஸ்டெக்டமி அப்படின்னா கேல் பிளாடரை வந்துட்டு ரிமூவ் வந்து பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ தட் அவங்களுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷனாக வந்து வரும். ஹெர்னியோகிராஃபி, ஹெர்னியா வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன காம்ப்ளிகேஷன். அப்பெண்டெக்டமியோட காம்ப்ளிகேஷன், கோலிசிஸ்டெக்டமியோட காம்ப்ளிகேஷன், ஸ்ப்ளீனெக்டமியோட காம்ப்ளிகேஷன். இந்த மாதிரி இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு எல்லாமே நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும். ஸோ தட் அதை பற்றி வந்து எழுதணும். அதுக்கப்புறம் ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு என்ன சர்ஜரி வந்து பண்ணுவாங்க. பர்ன்ஸோட ட்ரீட்மெண்ட் என்ன. கோலோஸ்டோமி. கோலோஸ்டோமி அப்படிங்கிறது நம்ம இலியோஸ்டோமி மாதிரி கோலானை வந்துட்டு, அதாவது அசனி கோலான் டிசனி கோலான்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த கோலானை வந்து நம்ம வந்து வெளி வைக்கிறது வந்து கோலோஸ்டோமி, ஓகேவா. அடுத்து வந்து அப்பண்டெக்ட். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா சர்ஜரி இந்த ஒபிசிட்டி, அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பர்ன்ஸ், கொலியோஸ்டோமி, அப்பண்டெக்டமி வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் அப்டாமினல் சர்ஜரியோட இன்சிஷனை பற்றி வந்து 50 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா. அப்புறம் ஃபிசியோதெரப்பி மேனேஜ்மெண்ட் என்ன, ஒருத்தவங்க சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபிசியோதெரப்பி மேனேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தட் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பீடியாட்டிக்ஸ். பீடியாட்டிக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீடியாட்டிக்ஸில் செரிப்ரல் பால்சி கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பிராங்கியல் ஆஸ்துமா. பிராங்கியல் ஆஸ்துமா வந்து நம்ம அதிலே பார்த்துரும். ஸோ தட் இதிலே திருப்பி பிராங்கியல் ஆஸ்துமா பற்றி நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, சைல்டுக்கு வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. அப்புறம் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி வரதுக்கான என்னென்ன கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் பற்றி எழுதணும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஒரு சைல்டோட டெவலப்மெண்ட், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் 5 இயர்ஸ் வரைக்கும், 5 வயசு வரைக்கும் அந்த சைல்டுக்கு என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குது. நார்மலாக நம்ம வந்து இந்த கிராஸ் மோட்டார் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து சோஷியல் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து அவங்க எப்படி வந்து லாங்குவேஜ் இது பண்ணுறாங்க, அது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். இதை பற்றி வந்து எழுதணும், ஓகேவா. அதெல்லாம் வந்து இந்த 50 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் என்கஃபலைட்டிஸ், சைல்டுக்கு வந்து என்கஃபலைட்டிஸ் வரதுக்கான ரீசன் என்ன. எபிலெப்சி, அப்புறம் செரிப்ரல் பால்சி, ரிக்கெட்ஸ், இதெல்லாம் வந்து சைல்டுக்கு வரக்கூடிய டிசீஸ். ஸோ தட் இதை பற்றி வந்து எழுதணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன். ப்ரெக்னென்சினால ஹைப்பர் டென்ஷன் வருது. கிராண்ட்மால் எபிலெப்சி, சைல்டில் வந்து பிளைண்ட்னஸ் வரதுக்கான ரீசன் என்ன. அப்புறம் வந்து இம்யூனைசேஷன் ஷெட்யூல். இம்யூனைசேஷன் ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சைல்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஏஜில் வேக்சின் வந்து கொடுக்கணும். பிறந்ததில் வந்து 6 மந்த்ஸில் ஒரு வேக்சின், அப்புறம் வந்து 4 மந்த்ஸில் ஒரு வேக்சின், அது வந்து 12 மந்த்ஸில் ஒரு வேக்சின், அந்த மாதிரி ஒவ்வொரு வேக்சின் வந்து கொடுக்கணும். அந்த வேக்சின் என்னென்ன, அது எப்படி மோடில் வந்து கொடுக்கும், எவ்வளோ டோஸ் வந்து கொடுக்கும், அதெல்லாம் பற்றி எழுதணும். அதுக்கப்புறம் நியூனட்டல் டெட்டனஸ், அக்யூட் சிவியர் ஆஸ்துமா, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், லங் ஆப்சஸ், இதெல்லாமே வந்து பீடியாட்ரிக்ஸ். அப்புறம் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன், இதுதான் வந்து அந்த டெவலப்மெண்டல் இது சொன்னேன் இல்லையா, கிராஸ் மோட்டால், ஃபைன் மோட்டால், அதெல்லாம் பற்றி. அடுத்து ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன், விட்டமின் டி டிஃபிஷியன்சி. 5 இயர்ஸ்க்குள்ள வந்துட்டு சைல்டுக்கு என்னென்ன க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து அச்சீவ் ஆகிருக்கணும். அண்ட் ஃபைனலாக வந்து நேஷ்னல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல், அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து நேஷ்னல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து எப்படி, இதுவும் சேம் அதே தான். இம்யூனைசேஷன் ஷெட்யூல்னாலும் நேஷ்னல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல்னாலும் ஒன்று தான். சைல்டுக்கு வந்து எந்த மாதிரி வந்து வேக்சின் வந்து கொடுக்குறோம், என்னென்ன வேக்சின் வந்து கொடுக்குறோம், எதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி வந்து ஒரு டேப்லெட் காலமாக வந்து படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிராங்கியல் ஆஸ்மா. பிராங்கியல் ஆஸ்மாவோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன. அடுத்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி என்னென்ன இருக்குது. பிளைண்ட்னஸ் இந்த பீடியாட்டிக் பாப்புலேஷன் பிளைண்ட்னஸ் வரதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன இருக்குது. அப்புறம் ஸ்பைனா பைஃபரா பற்றி வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹைட்ரோசெஃபலஸ், ஆன்டிபார்டம் ஹெமரேஜ். அதுக்கப்புறம் ஜீரியாட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓல்டேஜில் உள்ளவங்க எல்லாருக்குமே வர டிசீஸ் எல்லாமே நமக்கு வந்து ஜீரியாட்டிக்ஸில் வந்து வரும், ஓகேவா. இந்த ஜீரியாட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஏஜிங்னா என்னென்ன தியரிஸ் ஆஃப் ஏஜிங் வந்துட்டு இருக்கு. ஒருத்தவங்களுக்கு வந்து ஏஜிங் வர்றதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரீசன், இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஏஜிங் வந்து வரும் அப்படிங்கிற நிறைய தியரி வந்துட்டு இருக்கு. செல்லுலார் தியரி, மாலிகுலர் தியரி, அதெல்லாம் வந்து எழுதணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ், என்னென்ன ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து ஏஜிங் ஆனதுனால நமக்கு வந்து வருது. அண்ட் அதுக்கப்புறம் ஃபால்ஸ் இன் எல்டரி, எதனால வந்து ஏஜானவங்க திடீர்னு விழுவாங்க, ஓகேவா. ஸோ தட் எதனால விழுகிறாங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாதனால ஒரு சில பேர் விழுவாங்க. ஒரு சில பேர் மசிலில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாதனால விழுவாங்க. வேறு ஏதாவது டிசீஸ் இருக்கனாலே விழுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சில நேரம் ஹெட்டேக்கு, ஹைப்பர் டென்ஷனு, கிடினஸ் இந்த மாதிரி இருந்தாலும் வந்து விழுவாங்க. ஸோ தட் என்னென்ன எப்படிலாம் அவங்க வந்து விழுகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன ரீசன்லாம் வந்துட்டுருக்கு, என்ன டிசீஸ்லாம் வந்துட்டுருக்கு, அதை பற்றி தான் சொல்லணும். அடுத்து வந்து 5 மார்க் பொறுத்த வரைக்கும்
பற்றிக்கு ஃபஸ்ட்டு 5 மார்க்கு ஃபால்ஸ்னு எழுதிடலாம். அடுத்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸில் வந்து நமக்கு ஏசி இன்ஹிபிட்டாஸு, அப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு அதிலே வந்து நிறையா குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்துட்டு இருக்கு, அதை பற்றி வந்து எழுதணும். அடுத்து ப்ரைமரி ஹைப்பர்டென்ஷன், கேட்ராக்ட். கேட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏஜ் ஆனவங்களுக்கு கண்ணில் வந்து கேட்ராக்ட் வரதுக்கான நிறைய சான்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ கேட்ராக்ட் பற்றி வந்து எழுதணும். ஓகேவா. செகண்டரி ஹைப்பர்டென்ஷன். ஹைப்பர்டென்ஷன் நமக்கு ப்ரைமரி அண்ட் செகண்டரி 2 வந்துட்டு இருக்கு. ஸோ செகண்ட் ஹைப்பர்டென்ஷன் பற்றி எழுதணும். அடுத்து பெனிங் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ப்ளேசியா, பிபிஹெச். இது வந்து மெயிலில் வந்து ஓல்டேஜ் உள்ளவங்களுக்கு காமனாக வந்து வரும். என்னென்ன எட்டியாலஜி இருக்குது, என்னென்ன பேத்தாலஜி இருக்குது, என்னென்ன கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம், அதை பற்றி எழுதணும். அடுத்து சினைல் ஆஸ்டியோபோரோசிஸ். சினைல் ஆஸ்டியோபோரோசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓல்டேஜ் உள்ளவங்க வரது வந்து சினைல் ஆஸ்டியோபோரோசிஸ். எதனால வந்து உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து வருது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த சினைல் ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ வந்து நம்ம இதோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம். ஆனால் அடுத்த வீடியோவில் வந்து மற்ற கண்டென்ட்ஸ் பற்றி வந்து பார்ப்போம். தேங்க்யூ. சி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.